Welcome to this Concept Explainer, brought to you by CBSE Scorelab of profsam.com. That is profsam.com. இன்னைக்கு நம்ம CBSE Class 12 Physicsல Unit 2 Electrostatic Potential and Capacitanceல இருந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போறோம். Potential due to a point charge. அப்படிதானே? ஆமா, இந்த கான்செப்டை எக்ஸாம்க்கு தேவையான மாதிரி ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். லைஃப் லாங் மறக்காத அளவுக்கு. சரி, ஒரு சிம்பிள் கேள்வியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சின்ன வயசுல ஒரு பலூனை தலையில நல்லா தேய்ச்சிட்டு ஆமாமா, சின்ன சின்ன பேப்பர் துண்டு கிட்ட கொண்டு போனா அது பட்டுன்னு அட்ராக்ட் பண்ணும்ல. எஸ், அது எப்பவுமே ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். ஆனா அந்த பேப்பர் துண்டுகள்ல சார்ஜே இல்லையே, அது நியூட்ரல் தானே, அப்புறம் எப்படி அட்ராக்ஷன் வரும்? எக்ஸாக்டா, இதுதான் நம்ம டிஸ்கஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அண்ட் இங்க தான் ஒரு சர்ப்ரைசிங் விஷயம் இருக்கு. அந்த பலூனோட சார்ஜ் கிரியேட் பண்ற அந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல, எலக்ட்ரிக் ஃபீல்ட். கரெக்ட். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் தூரம் போக போக ரொம்ப வேகமா குறையும், ப்ரொபோர்ஷனல் டு 1/r². ஆனா அந்த சார்ஜோட இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது பொட்டென்ஷியல். எஸ், நம்ம இன்னைக்கு படிக்க போறோம்ல, அந்த பொட்டென்ஷியல்ங்கிறது கொஞ்சம் மெதுவா தான் குறையும், 1/r மாதிரி. வெயிட், ஆனா ரெண்டுமே அந்த சார்ஜோட எஃபெக்ட் தானே. அப்போ ஒன்னு வேகமா குறைஞ்சு இன்னொன்னு மெதுவா குறையுதுன்னா என்ன அர்த்தம்? சூப்பர் கேள்வி. இட் மீன்ஸ் பொட்டென்ஷியல் ஹாஸ் அ லாங்கர் ரீச் தேன் த ஃபோர்ஸ். அந்த சார்ஜ் ஒரு எனர்ஜி லேண்ட்ஸ்கேப்பை கிரியேட் பண்ணுது, ஒரு ஆற்றல் நிலவரை. அந்த லேண்ட்ஸ்கேப் அந்த சார்ஜோட டைரக்ட் ஃபோர்ஸை விட பெரிய ஏரியாவை அஃபெக்ட் பண்ணும். அந்த எனர்ஜி லேண்ட்ஸ்கேப்பை படிக்கிறது தான் பொட்டென்ஷியல். எப்படின்னு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கோர் ஐடியாவை புரிஞ்சுக்கலாம். ஒரு சிங்கிள் பாசிட்டிவ் சார்ஜ் சொல்லுவோம் +q, அதை ஸ்பேஸ்ல தனியா வச்சிருக்கோம்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுதானே சுத்தி ஒரு எலக்ட்ரிக்கல் ஹில், ஒரு மின்சார மேடு மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ணும். மின்சார மேடு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் சார்ஜ் -q ஸ்பேஸ்ல ஒரு எலக்ட்ரிக்கல் வேலி, ஒரு பள்ளம் மாதிரி கிரியேட் பண்ணும். ஓகே, ஹில் அண்ட் வேலி. ஆனா இது புரிஞ்சிக்க கொஞ்சம் அப்டிராக்டா ஃபீல் ஆகுது. வேற ஏதாவது ஈஸி அனாலஜி இருக்கா? ஆஃப்கோர்ஸ், இந்த கான்செப்ட் புரிஞ்சிக்க பெஸ்ட் அனாலஜி ஒரு சர்க்கஸ் டென்ட். சர்க்கஸ் டென்ட்டா? ஆமா, அந்த பெரிய டென்ட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய போல் இருக்கும்ல, அந்த போல் தான் நம்ம பாயிண்ட் சார்ஜ், அந்த +q. சரி, இப்போ அந்த போல்ல இருந்து அந்த டென்ட்டோட துணி எப்படி ஸ்லூப் ஆகி கீழே வருதோ அதுதான் அந்த சார்ஜோட பொட்டென்ஷியல் லேண்ட்ஸ்கேப். ஓ ஆமா ஆமா, குறையும். அப்போ அந்த டென்ட்டோட ஹைட் தான் பொட்டென்ஷியலா? செம்ம அனாலஜி. கரெக்ட். அப்போ நெகட்டிவ் சார்ஜுக்கு வேல்யூன்னு சொன்னீங்களே, அதை இந்த டென்ட் அனாலஜில எப்படி பார்க்கறது? ஆமா, அது எப்படி? பெர்ஃபெக்ட் கொஸ்டின். நெகட்டிவ் சார்ஜுக்கு அந்த டென்ட்டோட போல் உள்ள இல்லாம வெளியிருந்த அந்த துணியை கீழே இழுக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. ஒரு பெரிய வெயிட் வச்சு அந்த டென்ட் துணியை பாதாளத்துக்கு இழுத்த எப்படி இருக்கும்? ஒரு பல்ல மாதிரி கிரியேட் ஆகும், ஒரு வெல் மாதிரி. எக்ஸாக்ட்லி, அதுதான் நெகட்டிவ் பொட்டென்ஷியல். இப்போ இந்த வித்தியாசத்தை பாரு. அந்த ஹில் மேல ஒரு சின்ன பாலை நீங்க ஏத்தி கொண்டு போகணும்னா யூ ஹேவ் டு டூ ஒர்க். நீங்க தள்ளி கொண்டு போகணும். ஆமா, நம்ம எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனா அந்த பள்ளத்துல நீங்க அந்த பாலை சும்மா விட்டாலே போகும், அதுவே உருண்டு கீழே போயிடும், எஃபர்ட்டே இல்லாம. வாவ், இப்போ ரொம்ப கிளியரா புரியுது. பாசிட்டிவ் சார்ஜ்னா நம்ம ஒர்க் பண்ணி மேல போகணும், நெகட்டிவ் சார்ஜ்னா சிஸ்டமே ஒர்க் பண்ணி கீழே இழுத்துக்கும். பர்ஃபெக்ட். இப்போ இந்த ஐடியாவை வச்சு ஒரு ஸ்ட்ராங் மென்டல் இமேஜ் கிரியேட் பண்ணிடலாம். ஒரு வெளிச்சமான ஸ்பியர், ஒரு க்ளோயிங் ஸ்பியரை இமேஜின் பண்ணுங்க. அதுதான் நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் +q. ஓகே, அதை சுத்தி டிரான்ஸ்பரண்டான ஆனியன் லேயர்ஸ் மாதிரி ஷெல்ஸ் இருக்கும். அந்த க்ளோயிங் ஸ்பியர் கிட்ட இருக்கிற ஃபர்ஸ்ட் ஷெல் ரொம்ப பிரைட் ரெட் கலர்ல இருக்கும். இது ஒரு ஹை பொட்டென்ஷியல் ரீஜன். ரைட், ஹை பொட்டென்ஷியல். கொஞ்சம் தள்ளி போக போக அடுத்த ஷெல் ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அதுக்கு அடுத்தது yellow. அப்படியே கலர் ஃபேட் ஆகி ரொம்ப தூரத்துல அந்த லைட்டே இல்லாம பிளாக் ஆயிடுது. அந்த பிளாக் ரீஜன்னா 0 பொட்டென்ஷியல் அட் இன்ஃபினிட்டி. சூப்பர். அந்த ஆனியன் லேயர்ஸ் ஐடியா வச்சு பார்க்கும்போது பொட்டென்ஷியல் எப்படி குறையுதுன்னு விஷுவலா புரியுது. இந்த ஷெல்ஸ்க்கு ஏதாவது பேர் இருக்கா? இருக்கும். அதுக்கு பேரே ஈக்வி பொட்டென்ஷியல் சர்ஃபேசஸ். அதை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலா அடுத்த டாபிக்ல பார்ப்போம். சரி, நவ் லெட் அஸ் see how NCERT defines this. இப்போ டெக்ஸ்ட் புக்ல அந்த ஃபார்மல் டெஃபினிஷன் எப்படி கொடுத்திருக்காங்கன்னு படிக்கிறீங்களா? Sure. Work done by an external force in bringing a unit positive test charge from infinity to the point P is the potential at P due to the charge Q. Formula V of R equals 1/4 pi epsilon naught into Q by R. இந்த டெஃபினிஷன்ல இன்ஃபினிட்டிலிருந்து கொண்டு வருதுன்னு சொல்றாங்க. இன்ஃபினிட்டினா முடிவே இல்லாத தூரம்னு எடுத்துக்கலாமா?
குட் கொஸ்டின். பிசிக்ஸ்ல இன்ஃபினிட்டினா மேத்தமெட்டிக்கல் இன்ஃபினிட்டி இல்ல. இங்க அதோட அர்த்தம் ரொம்ப ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு பாயிண்ட். எவ்ளோ தூரம்? நம்ம சோர்ஸ் சார்ஜ் Qவோட இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டே இல்லாத ஒரு இடம். அந்த பாயிண்ட்ல பொட்டென்ஷியலை நம்ம ஜீரோன்னு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டா வச்சுக்கிறோம். நம்ம சி லெவல்ல இருந்து ஒரு மலையோட உயரத்தை சொல்லுவோம்ல, ஆமா. அந்த சி லெவல் தான் இங்க இன்ஃபினிட்டி. ஸோ அந்த ஜீரோ பொட்டென்ஷியல் பாயிண்ட்ல இருந்து ஒரு சின்ன +1 கூலும் சார்ஜை நம்ம சோர்ஸ் சார்ஜ் Q கிட்ட ஆர் டிஸ்டன்ஸ்க்கு கொண்டு வர்ற எவ்வளோ ஒர்க் பண்றோமோ அதுதான் அந்த பாயிண்ட்ல இருக்கிற பொட்டென்ஷியல். ஓ, அப்ப அது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான். புரிஞ்சுது. அப்புறம் அந்த ஃபார்முலால 4πε0ன்னு ஒரு டேர்ம் இருக்கும். அது என்ன? ஆமா, நம்ம இதை கேன்னு ஷார்ட்டா எழுதுறோம். ஆனா அதுக்குள்ள ஒரு பிசிக்கல் மீனிங் இருக்கு. இந்த எப்சிலான் நாட் வந்து பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ்னு சொல்லுவோம். சிம்பிளா சொன்னா எம்டி ஸ்பேஸ் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை எவ்வளோ பெர்மிட் பண்ணுதுன்னு சொல்ற ஒரு வேல்யூ. ஓ, அந்த மீடியமோட ப்ராப்பர்ட்டி மாதிரி. கரெக்ட். அப்புறம் அந்த 4π சார்ஜோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லா டைரக்ஷன்ஸ்லயும் ஸ்ப்ரெட் ஆகுது இல்ல, ஒரு ஸ்பியர் மாதிரி. அந்த ஸ்பெரிக்கல் நேச்சர் அக்கவுண்ட் பண்றதுக்கு தான் அந்த டேர்ம் வருது. இப்பதான் இந்த கான்ஸ்டன்டோட ரியல் மீனிங் புரியுது. தேங்க்யூ. Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com. That is profsam.com. இப்போ ஒரு குட்டி எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு +1 நானோகூலம் சார்ஜ் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, +1 NC. அதிலிருந்து 1 மீட்டர் தூரத்துல பொட்டென்ஷியல் எவ்வளோன்னு பார்ப்போம். ஃபார்முலா என்ன? V = kq/r. ரைட். இங்க Kயோட வேல்யூ நமக்கு தெரியும், 9 × 10⁻⁹. Q வந்து 1 நானோகூலம். So 1 × 10⁻⁻9 கூலம். Distance R வந்து 1 மீட்டர். So V is 9 × 10⁻⁹ times 1 × 10⁻⁻9 divided by 1. correct. இப்போ 10⁻9 10⁻⁻9 கேன்சல் ஆயிடும். So ஃபைனல் ஆன்சர் என்ன? Just 9 volts. அவ்வளோதானா? ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கு. அவ்வளோதான். அண்ட் இந்த சிங்கிள் சார்ஜ் பொட்டென்ஷியல் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா நம்ம அடுத்த டாபிக்ல பார்க்க போற பொட்டென்ஷியல் டியூ டு அ சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் ரொம்ப ஈஸியாயிடும். பிகாஸ் பொட்டென்ஷியல் ஒரு ஸ்கேலார். கால்குலேஷன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தான் இருக்கு. ஆனா அந்த ரெண்டு ஃபார்முலாஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டென்ஷியலுக்கும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. ஒரு சின்ன R and R² தான் வித்தியாசம். அது இது எக்ஸாம் பிரஷர்ல கண்டிப்பா குழப்பம்னு தோணுது. நீங்க கரெக்டா பாயிண்ட பிடிச்சிட்டீங்க. That is the number one silent killer on this topic. Students பண்ற most common mistake இதுதான். Wrong idea. அவங்க பொட்டென்ஷியலுக்கு ஃபார்முலா எழுதும்போது V = kqr² அந்த ஸ்கொயரை சேர்த்து போட்டுருவாங்க. பிகாஸ் அந்த R² அவங்க மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் ஆகி இருக்கும். அந்த ஒரு சின்ன ஸ்கொயர் என்டையர் ப்ராப்ளமோட ஆன்சரை தப்பாக்கிடும். ஐயோ, ஆமா. கரெக்ட் ஐடியா. கரெக்ட் ஃபார்முலா V = kqr. ஸ்கொயர் வரக்கூடாது. ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, பொட்டென்ஷியல் இஸ் ரிலேட்டட் டு ஒர்க். ஒர்க் இஸ் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபோர்ஸ் பர் சார்ஜ் ஃபார்முலால இருக்கிற அந்த R² அதை இன்டெகிரேட் பண்ணும்போது பவர் ஒன்னு குறையும். கரெக்ட். ஸோ R² becomes R. ஓ, அப்போ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு R⁻², ஆனா பொட்டென்ஷியலுக்கு R⁻1. கரெக்டா? பர்ஃபெக்ட். இதை ஞாபகம் வச்சாலே மார்க்ஸ் போகாது. இன்னொரு விஷயம், பொட்டென்ஷியல் ஒரு ஸ்கேலார். அதுக்கு டைரக்ஷன் கிடையாது, ஆனா சைன் உண்டு. +Q சார்ஜ்னா பொட்டென்ஷியல் பாசிட்டிவ், -Q சார்ஜ்னா பொட்டென்ஷியல் நெகட்டிவ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் Qவோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த மைனஸ் சைனை விட்டுருவாங்க. ரைட். So V is proportional to Q, including its sign. வெக்டர் இல்ல, பட் சைன் இருக்கு. புரிஞ்சுது? எக்ஸலென்ட். இப்போ இன்னும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்க 2 சிம்பிள் ட்ரிக்ஸ் சொல்றேன். ஓகே. மிமானிக். ரொம்ப சிம்பிளா, V has 1 leg R, E has 2 legs R². ஓ, Vக்கு R மட்டும்தான், ஒரு கால். Eக்கு R² இருக்கு, 2 கால். செம்ம. ஈஸியா இருக்கா? இன்னொன்னு, ஒரு பிசிக்கல் ஜெஸ்டர். இது கொஞ்சம் சில்லியா இருக்கும், ஆனா ஒர்க் ஆகும். எக்ஸாம் ஹால்ல டவுட் வந்தா யாரும் பார்க்காதப்போ சொல்லுங்க. உங்க பாடி தான் சார்ஜ்னு நினைச்சுக்கோங்க. கொஸ்டின்ல பொட்டென்ஷியல் V or V கேக்குறாங்கன்னா ஒரே ஒரு காலை மட்டும் நீட்டுங்க. பிகாஸ் இட்ஸ் R. 1 leg for R. ஓகே. கொஸ்டின்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் E கேக்குறாங்கன்னா 2 காலையும் நீட்டுங்க. பிகாஸ் இட்ஸ் R². நம்புங்க, பிரஷர்ல இந்த மாதிரி பிசிக்கல் ஆக்ஷன்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ட் ஃபைனலி ஒரு ஃப்ரேஸ், பொட்டென்ஷியல் இஸ் பர்சிஸ்டன்ட். நம்ம ஸ்டார்டிங்ல பேசணும்ல, ஃபோர்ஸ் E ரொம்ப வேகமா 1/R² குறைஞ்சாலும்
பொட்டென்ஷியல் V கொஞ்சம் பொறுமையா 1/Rன்னு தான் குறையும். இட் ஃபால்ஸ் ஸ்லோவர், ஸோ இட் இஸ் மோர் பெர்சிஸ்டன்ட். எக்ஸலண்ட். ஸோ இன்னைக்கு செஷனோட 3 இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட்ஸை சம்மரைஸ் பண்ணிடலாம். ஓகே. நம்பர் 1, ஒரு பாயிண்ட் சார்ஜ் Qவால ஆன பொட்டென்ஷியல் V அந்த சார்ஜ்ல இருந்து R டிஸ்டன்ஸ்ல V is proportional to 1/R. சிம்பிளா சொன்னா டிஸ்டன்ஸ் டபுள் ஆனா பொட்டென்ஷியல் பாதியாகும். ஓகே, 1/R. நம்பர் 2, இந்த பொட்டென்ஷியல் ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக். அதாவது அந்த சார்ஜை சென்டர்ல வச்சு நீங்க எந்த டைரக்ஷன்ல போனாலும் சரி சேம் டிஸ்டன்ஸ்ல எலக்ட்ரிக்கல் ஹைட் அதாவது பொட்டென்ஷியல் சேமா தான் இருக்கும். நம்ம சொன்ன அந்த ஆனியன் லேயர்ஸ் மாதிரி. எக்ஸாக்ட்டா. நம்பர் 3, இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் நியூமெரிக்கல்ஸ். பொட்டென்ஷியல் ஒரு ஸ்கேலார் குவாண்டிட்டி, டைரக்ஷன் கிடையாது. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ்னா +V, நெகட்டிவ் சார்ஜ்னா -V. மல்டிபிள் சார்ஜஸ் இருந்தா ஜஸ்ட் சிம்பிளா நம்பர்ஸ் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். வெக்டர் அடிஷன் தேவையே இல்ல. சூப்பர். இது ப்ராப்ளம் சால்வ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 12th CBSE பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ்ல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க profsam.com-க்கு விசிட் பண்ணுங்க. That is PROF SAM, right? Yes, PROFSAM.com. All the best for your preparation. இன்னொரு கான்செப்டோட அடுத்த செஷன்ல மீட் பண்ணலாம். Thank you. இன்னைக்கு டிஸ்கஷன் ரொம்ப கிளியரா இருந்துச்சு. அந்த சர்க்கஸ் டென்ட் அனாலஜி அண்ட் V ஓட ஒரு கால், E ஓட 2 கால் ட்ரிக் நான் மறக்கவே மாட்டேன்.